பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மாயின். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனah. ஸதகல்லாஹுல் அலீம். وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم. அன்பின் இனிய சகோதரர்களே, பெரியோர்களே, பெண்களே, தாய்மார்களே, சிறார்களே, இளைஞர்களே, எம் அனைவர்களுக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமாகிய புனித ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் ஆரம்பத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வசந்தத்தின் ஆரம்பத்திலே தான் இந்த உலகுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய, இந்த உலகமே இருளில் இருந்த வழிகாட்டல்கள் இல்லாமல் ஜாஹிலியா பண்புகளோடு மனித பிணங்களாக வாழ்ந்த மக்களுக்கு மனிதர்களை புனிதர்களாக ஆக்குவதற்காக பிறந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் என்றால் அது மிகையாகாது. இந்த உலகத்திலே அவர்களுடைய வருகை இருள்களை அகற்றி பல மாற்றங்களை உலகத்திலே ஏற்படுத்தி வெளிச்சத்தையும் வழிகாட்டலையும் கொடுத்தது. மனிதனாக வாழ முடியாதொரு நிலைமை, மனிதன் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போது மனிதனை திருத்துகின்ற நல்லொரு பணியை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அந்த மாணவியை பற்றி பேசுவது, அந்த மாணவி மீது அன்பு கொள்வது, அந்த மாணவியை நாம் புகழ்வது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்ட செயல்களாக இருக்கின்றன. ஒரு பொருளை, ஒரு மனிதனை புகழ்ந்து கதைத்து பேசினால்தான் அப்பொருளின் மீது அன்பு ஏற்படும், அப்பொருளின் மீது ஆசை ஏற்படும். அதே போன்று ஒரு மனிதனை புகழ்ந்து பேசுகின்ற போது அந்த மனிதனை மெச்ச ஆரம்பித்து விடுவார்கள், அந்த மனிதனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அதனால தான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வரையறை சொல்லி இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் இறைவனுடைய அந்தஸ்துக்கு வைத்து புகழ்ந்தது போல் என்னை புகழ்ந்து விட வேண்டாம் என்று மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கள் சொன்னார்கள். இறைவனுடைய அந்தஸ்துக்கு வைத்து நாம் புகழ முடியாது. இறைவன் தான் படைப்பாளன், நபிமார்களை அனுப்பி வைப்பவன், உலகத்துக்கு வழிகாட்டி முதலாவது மார்க்கத்தை ஏற்படுத்திய ஷாரிஆக அல்லாஹ் இருக்கிறான். இருந்த போதிலும் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நாம் புகழ முடியாது. அவர்களை நாம் மெச்சுகின்ற அளவுக்கு, உள்ளங்களிலே அவர்களுடைய அன்பு ஏற்படுகின்ற அளவுக்கு புகழ்ந்து பேசுவது, புகழ்ந்து பாடுவது பாரிய உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். உள்ளங்களிலே ஆசை உண்டாகும். அப்போதுதான் அந்த ஆசை இன்னும் ஒரு படிவம் முன்னோடியாக முன்னெடுத்து சென்று அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கைக்கு மனிதன் உந்தப்படுவான். ஓடர் அடிப்படையில் புகழ வேண்டும், அதுவும் இறை அந்தஸ்துக்கு அல்ல, இறைவனுக்கு அடுத்ததாக புகழ்ந்து பேசுவதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நபியை அல்லாஹ் இன்னக லஅலா குலுகின் அலீம் என்று சிலாகித்து கூறியிருக்கிறார். நபியே, நிச்சயமாக நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மாத்திரமல்லாது உங்கள் தூதரிலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் இறைவன் அந்த நபியை புகழ்ந்து பேசுகிறான், புகழ்ந்து குர்ஆனிலே கூறுகின்றான். அவர்களுடைய பெயரை அழைத்து கூப்பிடாமல் ஏ ஐயுஹன் நபி, ஏ ஐயுஹர் ரசூல் என்று அருமையாக அல்லாஹ்வே புகழ்ந்து நபியை சங்கைப்படுத்துகிறான் என்றால் நாம் எவ்வளவு சங்கைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அது எந்த நபிக்கும் கிடைக்கவில்லை. இறுதியாக மறுமை அடையாளங்களில், பெரிய அடையாளங்களில் ஒன்றான சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அவர்களுக்கு
நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற அருமையான பாக்கியம் கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபி மீது நாம் அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அவர்களை அன்பு காதல் கொள்ள வேண்டும். அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், உலகத்திலே அன்பு வைக்கப்பட மிகவும் தகுதியான குடும்பத்தை விட, மனிதர்களை விட, பெற்றோரை விட, பிள்ளைகளை விட ஹை லெவல் அன்பு செலுத்தப்படக்கூடியவன் நானாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் அன்பு வைத்தால் உங்களுடைய ஈமான் சம்பூர்ணம் அடையும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹுக்கு அடுத்ததாக அன்பு வைக்கப்படத்தக்க இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே மக்கள் மன்றத்தில் அவர்களை பற்றி பேசுவது, பாடுவது, உரையாடுவது, கவிதை வடிவில் அவர்களை முன்னெடுத்து செல்வது பல மாற்றங்களை உள்ளங்களில் ஏற்படுத்தும். இன்று முஸ்லிம் அல்லாத மக்கள் சிலர்கள் அறியாத்தனமாக நபி அவர்களை விமர்சிக்கிறார்கள், பிழையான முறையிலே அவர்களை சித்தரிக்கிறார்கள், கேலி சித்திரங்கள் வரைகின்றார்கள். ஏன்? அவர்கள் புரியவில்லை, அறியவில்லை. ஆனால் நாம் எமது கடமையை சீராக செய்திருந்தால், அவர்கள் மீது அன்பை, பாசத்தை நாம் ஏற்படுத்தியிருந்தால், பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நபியினுடைய அன்பை ஏற்படுத்துங்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லிமு அவுலாதக்கும் ஹுப்ப நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய அன்பை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வையுங்கள் என்றார்கள். அப்படி நாம் ஒரு அன்பை, பரஸ்பர உறவை வளர்த்திருந்தோமே ஆனால் இன்று மாற்று இன மக்கள் நபியை பற்றி பிழையாக விமர்சிக்க மாட்டார்கள். அவர்களை கூடுதலாக நாம் பேச வேண்டியிருக்கிறது. நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய நபி. நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய சுன்னா வழிகாட்டல் தான் எங்களுக்கு பிரதானமானது. குர்ஆனுடைய விளப்பமாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட நபியினுடைய அங்க அசைவுகள், படைகோள விடயங்கள், இவைகளை நாம் ஒவ்வொன்றாக ஆராய வேண்டும். உலகத்திலே பலரும் பல நூல்களை அவர்களுடைய ஸ்ட்ரக்சர், உடல் கட்டமைப்பை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சிஃபாத்துல் ஹல்க் என்ற தலைப்பின் கீழ் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் ஷமாயில் திருமிதி என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். அதிலே நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும், ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு தலையிலிருந்த வெள்ளை முடி கூட எத்தனை முடி என்று கூட கணக்கிடுகின்ற அளவுக்கு அவதானிக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தார்கள். அவர்கள் சிறுவர்களுடைய தலைகளை தடவி விட்டால் அவர்களுடைய தலைகளெல்லாம் மனத்து ஒரு வாரத்துக்கு மனம் எடுத்து கொண்டிருக்கும் என்று அறிவிப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு படைகோள் அமைப்பிலே இருந்துதான் இந்த நுபுவத் பணியை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். காணுகின்ற உள்ளங்கள் கவர்கின்ற அளவுக்கு, உள்ளங்களை ஈர்த்தெடுக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய உடல் கட்டமைப்பு இருந்ததாக பார்த்து கொண்டே இருக்கலாம். அவர்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. நாம் எங்கே அவர்களுடைய அழகை வேறு இடத்திலே பார்ப்பது? நான் சூரியனை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், அழகு எனக்கு தெம்பரவில்லை. இந்த நபியின் மீதுதான் அழகும் அன்பும் ஏற்பட்டது என்று அழகாக சஹாபாக்கள் தாபி உங்கள் வர்ணனை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய அங்க அசைவை நாம் ஏன் பார்க்க வேண்டும், விளங்க வேண்டும்? அவர்களுடைய உடல் கட்டமைப்பு எப்படி இருந்தது என்பதை நாம் ஏன் விளங்க வேண்டும்? நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், வமன் ரஆனி ஃபகத் ரஅல் ஹக்க, யார் மனாமிலே கனவிலே என்னை காணுகின்றாரோ உண்மையாக அவர் என்னை தான் கண்டுவிட்டார் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய அங்க அசைவுகளை, உறுப்புகளை, அவர்களுடைய ஏனைய பிரதான அவங்களுடைய கட்டமைப்பை நாம் விளங்குகின்ற போது, எங்களுக்கு கனவுள் தோன்றுகின்ற போது இவர்கள்தான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வாய்ப்புண்டு. மாத்திரமல்லாது மரணித்த வேளையில் மனிதன் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதற்கு பின்னால் இவர் யார், இவரை பற்றி உமக்கு என்ன தெரியும் என்று மலக்குகள் கேட்கின்ற போது நாம் அவர்களுடைய கட்டமைப்பை விளங்கியிருந்தால் தான் அந்த நேரத்திலே இவர்தான் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅனா பில் பையினாத், ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். வத்தபஅனாஹு, அவர்களை பின்பற்றினோம். வஸத்தக்னாஹு, அவர்களை உண்மைப்படுத்தினோம் என்று நாம் அந்த இடத்திலே சொல்லலாம். கபரிலே இருந்து கொண்டு செல்லலாம்.
எனவேதான் அவர்களுடைய உடல் வெண்மையான நிறம். வெண்மை என்றாலும் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே வெங்குஷ்டம் பிடித்தவர்களுடைய அந்த அந்த வெள்ளை நிறம் பார்ப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட வெள்ளை அல்ல, அது ஒரு சிவப்பு கலந்த வெண்மையான உடல் நிறமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். கூடுதலான நீட்டமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும். கடுமையான கட்டையுடையவராக கொட்டானாக இருந்தாலும் பார்ப்பதற்கு இழிவு ஏற்படும். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட தோற்றத்திலேதான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு சபையில் நின்றார்களே ஆனால் நபி அவர்கள் நிற்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு சபையில் இருந்தார்களே ஆனால் அவர்களுடைய தோல்பியும் எல்லோருக்கும் தெரிகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய படைகோள அமைப்பை வைத்திருந்தான். சுப்ஹான் அல்லாஹ். அவர்களுடைய நெற்றி விசாலமானதாக இருந்தது. அவர்களுடைய முடி மிகவும் கருப்பானதாக இருந்தது. அவர்களுடைய கழுத்து மிகவும் அழகாக பார்ப்பதற்கு வெண்மை நிறமுடையதாக இருந்தது. அவர்களுடைய 2 கக்கங்களும் கமுக்கட்டுகளும் வெண்மை நிறமுடையதாக இருந்ததாக அறிவிப்பாளர்கள் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாடி மிகவும் அழகானதாக இருந்தது. அவர்களுடைய தலைமுடியினுடைய நிறம் கருப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. கம்பீரமான உடல் கட்டமைப்போடு இருந்திருக்கிறார்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய நெஞ்சும் வயிறும் ஒரே சம அதாவது அடையாளத்திலே இருந்ததை நாம் காணுகின்றோம், அறிகின்றோம். ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது, சிலர்களுக்கு வயிறு முன்னுக்கு வந்திருக்கும், சிலர்களுக்கு நெஞ்சு பின்னுக்கு போயிருக்கும். நெஞ்சும் வயிறும் ஒன்றரை சம அளவிலான அமைப்பிலே இருந்ததை கண்டதாக எங்களுக்கு ஹதீஸ்கள் ஆதாரப்படுத்தி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி பிறந்த இந்த மாதத்திலே அவர்களை பற்றி அதிகம் பேசுவோம், அவர்களை பற்றி மக்கள் மத்தியில் பரப்புவோம், அவர்களுடைய சுன்னாவை எடுத்து நடப்போம். நல்லவற்றை பேசி நல்லதை நாம் எடுத்து நடக்க வல்லநாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை பெறுவானாக. ஆமீன். ஆகிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த அலைவரிசையினை எங்களுடைய ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பு சென்ற ரமலானிலே செய்த ஒரு பிரச்சார பணி போன்று இம்முறையும் மாஷா அல்லாஹ் புனித ரபியுல் அவ்வல் மாதம் நபியை பற்றி பகிரங்கப்படுத்தி அவர்களுடைய நற்செய்திகளை மற்ற மக்களுக்கு விளங்கப்படுத்தி ஒரு நல்லொரு பிரச்சார பணியை உஸ்வத்துன் ஹசனா, நல்லொரு பிரச்சார பணி தௌஜீ உஸ்வத்தின் ஹசனா, நல்லொரு பிரச்சார பணியை மேற்கொள்ள திட்டமிட்டு செயல்படுகின்றோம். இந்த முயற்சியினை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி வைக்க வேண்டும். இதனூடாக மக்கள் கேட்டு நல்ல பல செய்திகளை அவருடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. 16 நிமிஷம் என்ன?